உயர்ந்திருக்கிறது. அந்த மணிவளக்கு முன்னால மறையோன் பகவானை வேண்டி கொண்டு சந்து கொண்டு தரமோனே போட்டா மாதோண்டு தரமொழியே அவன் மஞ்சளையான் வாரம் போட்டா ஆளால தரமொழியே ஆளாலே தரைமொழியே பட்டியலாக போலம் போட்டா மணிவிளக்கு முன்னால் போய் அமர்ந்திருந்து முழங்கால மண்டி போட்டு அவ முந்தாணி சேலை ஏந்தி ஆண்டவனையே வேண்டுகிறா பார்வதியா. அரகரா 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 என்று தவம் இருந்தார்கள். ஆண்டவன் பகவா வந்தாரா? எண்ணி 8வது நாளையிலே இறைவிளக்கு தெரிந்து பார்வதியா நம்ம வடக்கு கோட்டை வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்துல நாமளையே வேண்டி தவம் இருக்கிறா. உண்ணாமல் உறங்காமல் உடையவரை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் அரகரா 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 என்று அல்லும் மகளும் நம்ம நாமத்தையே சொல்லுகிறார்.
அப்பேற்பட்ட பார்வதிக்கு புத்திரபாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று மேலும் கோட்டை வாசலை விட்டு ஆண்டவன் பகவான் வடக்கு கோட்டைக்கு வந்தோம். இப்படி சட்டைக்கு வரம் கொடுக்கிறார் தெரியுமா? தானே தானே தனோ தானே தனோ ஏ தானே தானோ ஏ தந்தானே தானே தானோ தானே பார்வதி மடிப்பிள்ளை விழும் பொழுது பார்வதி அம்மாளுக்கும் மடி கணத்துச்சு மகளை வரம் தந்தார் என்ற அள்ளி அணைத்து அத்தனை சேர்த்து ஒன்னா பிடிச்சுக்கிட்டு வாரா. ஈசன் அந்த குழந்தைய நாம கண்ணால பார்ப்போம் என்று அவன் முந்தியத்தான் உழப்பாரா. தந்த உள்ள எது எது எங்க எங்க இருக்கணுமோ அது அது அங்க எங்க கிடையாது. ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆமா பிள்ளை எப்படி இருக்கு? மொட்டு முளக்கட்டையா இருக்கு. மொட்டு முளக்கட்டையா அம்மி குழவி மாதிரி இருக்கு. பிடிச்சுக்கின்ற அம்மி குழவிக்கு கூட அங்கேயும் பிடி இருக்குல்ல தம்பி. பிள்ளை ஒண்ணுமே இல்லையா? அந்த காலத்துல அம்மியில தான் அரைச்சு வச்சிருக்காங்க. அப்ப புடி இருந்தா அரைக்க முடியும்னு அம்மிக்கே ஆண்டவன் 2 பொடி கொடுக்க பல்வேறு ஆசாரிக்கு மதிய கொடுத்திருக்கிறாரு. அவன் இப்ப உள்ள மிக்சி உடவியை சேகரிச்சு அதுல 2 பொடி அதை குடிச்சு கட 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 கடல இழுத்து அரைக்கிறது. ஆமா இப்ப என்னது? ஒரே மிக்சி 2 தேங்காய் போட்டு 2 சுத்த போட்டா போதும். மூணு வேலை முடிச்சு வச்சு தேங்காய் அரைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா முரசுக்கு நிக்கணும். ஆமா ஆமா
அம்மியில அரைக்கிறது அப்படி முறைச்சுக்கு நிக்குமா? நிக்காது நிக்காது. எத்தனை நாளைக்கு இருந்தாலும் இந்த துவையல் ஊசாது, இந்த வச்ச குழம்பு ஊசாது. கை மணமோ நெய் மணமோ சொல்லிருக்காங்கல்ல. குழம்பு வைக்கும் போது அதுல திரும்ப நெய்யை விட சாம்பார் இல்ல, சாம்பார் பொண்டாட்டி நெய் விட்டு உன போட்டாளா? பார்வதி அம்மா என்ன பண்ணுதா? பிறகு பிள்ளைய வந்து மேல போட்ட வாசல்ல முந்தைய உலசு பார்த்தா முண்டமா இருக்கு. ஆண்டவா பகவானே இறைவா கேட்டதற்கு கல்ல நீங்க பொறுக்கலாமோ கேட்டதற்கு மாமன் உங்களை அப்பா கூப்பிடுமா? என்ன அம்மா கூப்பிடுமா? கூப்பிடாது, ஆயிரம் தானே கூப்பிடும். அதனால நீங்க தந்த குழந்தைக்கு அவசாமி நீங்களே உருப்படைத்து உயிர் படைக்க வேண்டும் என்று ஆண்டவம் பகவானா பார்வதா அதே கத்தில் இருக்கிற பார்வதியா அழைத்தா. உடனே பகவான் பிரம்மனை அழைத்துக் கொண்டு பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் கைலாசத்திலே ஒன்றாக கூடி முத்து போல 3 சுடரையும் தனியா பிரிக்காரு. விழுந்தது 3 சுடர். அந்த 3 சுடர் யாரெல்லாம் நினைக்க இப்ப மாறி யாருன்னு சொல்லுதேன். முத்து போல் 3 சுடரை 3ஆக பிரித்து 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை. கை காலு கண்ணு மூக்கு செவி வாய் வயிறு அத்தனை வைத்து 2 ஆணுக்கும் படைத்தார். ஒரு பெண் குழந்தையாக படைத்து ஒரு படைத்தார் பிரம்மதேவன், உயிர் கொடுத்தார் சிவபெருமா. என் பெருமாளாகிய நாராயணன் 3 குழந்தையும் காத்து ரசித்தோம். அந்த கைலாசத்திலே 3 குழந்தை ஒருபோலை போட்டார்கள். ஐயா உயிர் கொடுத்த